கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவதையை கண்டேன் இறுதி அத்தியாயம். இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். முதல்ல இருந்து கதையை கேட்டீங்கன்னா கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை கேட்டுட்டு இந்த கதைக்குள்ள வாங்க, உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி வந்த தீபாவை பார்த்ததும் மிதிலாவும் ரேகாவும் வேகமாய் ஓடி வந்தார்கள். தீபா, என்னடி ஆச்சு? தவிப்பாய் கேட்டார்கள். சின்னம்மா, நீங்க பத்திரமா வந்துட்டீங்க தானே? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? சமையலறையில் இருந்து சென்னியப்பனும் செவ்வந்தியும் வந்துவிட்டார்கள். கரிசனமாய் விசாரித்தார்கள். உன்னை அவன் எங்கே கூட்டி போனான்? அவனோட வீட்டுக்கு என்றவாறே நடந்ததை அமைதியாக விவரித்தாள் தீபா. அவன் பேரு உத்தம், அவன் காதலி பேரு ஜமுனா. 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஜமுனா ஜவுளி கடையில் நடந்த தீ விபத்துல சிக்கி செத்துட்டா. கண் முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை பார்த்ததுல இருந்து உத்தம் மனசு உடைஞ்சு இப்படி ஆயிட்டான். செத்துப்போன அந்த ஜமுனா என்ன மாதிரியே இருக்கா. ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியல. ஜமுனாவோட போட்டோவை பார்த்ததும் அசந்து போயிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உத்தம் என்னை விடாம துரத்துறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அவனை நினைச்சா பரிதாபமா இருக்கு. அவனோட அம்மா, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கம்மா, அவனை ஏமாத்திடாத, விட்டுட்டு போயிடாதேன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னை விட்டுருங்க, நான் போறேன்னு ஓடி வந்துட்டேன். உத்தம் முன்ன தடுத்திருப்பானே, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். என்னால வந்திருக்கவே முடியாது. உனக்கு தேவையா இதெல்லாம்? நீயே இழுத்துக்கிட்ட பிரச்சனை இது. போகாதேன்னு தடுத்தோம்ல, கேட்டையா? இப்ப என்ன ஆச்சு பாரு. மிதிலாவும் ரேகாவும் உரிமையாய் கோபப்பட்டார்கள். என்னடி பண்ண சொல்றீங்க? இனி நாம இங்க இருக்க வேணாம். உடனே கிளம்பி திருச்சிக்கு போயிடலாம் தீபா. ஆமா சின்னம்மா, ஊரை சுத்தி பார்த்தது போதும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். மறுபடியும் அந்த பைத்தியக்காரன் உங்களை தேடி வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இனி அவனோட கண்ணிலேயே படாம இருக்கிறது தான் நல்லது என்றான் சென்னியப்பன். நிவேந்தன் எங்க? கூப்பிடுங்க அவரை. என்ன பண்றதுன்னு அவரையே கேட்போம் என்றாள் தீபா. நிவேந்தன் உன்னை தேடித்தான் காரை எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்கார். ஐயோ பாவம், என்ன தேடி எங்கெல்லாம் அலையறாரோ. அவரோட செல்போனுக்கு கூப்பிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கடி. சரி என்றாள். அவரோட செல்போன் நம்பர் யாருக்கு தெரியும்? உதட்டை பிதுக்கினாள் ரேகா. அப்போது கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. எல்லோரும் நிமிர்ந்தார்கள். காரை விட்டு கீழே இறங்கினான் தரணி. நான் பத்திரமா வந்துட்டேன் நிவேந்தன். சிரித்தபடியே முன்னால் வந்தாள் தீபா. உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? இனி இப்படி பண்ணாதீங்க தீபா. முன்ன பின்ன தெரியாதவன் பின்னால எல்லாம் எதுக்காக ஓடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? பக்கத்தில் வந்தான். அதான் வந்துட்டேனே. தோள்களை குலுக்கினாள் தீபா. அவன் யாரு? அந்த ஜமுனா யாரு? 2 பேரும் காதலர்கள். இப்ப அந்த ஜமுனா உயிரோட இல்ல. நான் அந்த ஜமுனா மாதிரியே இருக்கிறதால தான் எனக்கு பிரச்சனையே. நடந்ததை விவரித்தாள். அந்த உத்தமோட தொல்லையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி நாங்க உடனே திருச்சிக்கு போறதுதான் என்றாள் மிதிலா. திக்கென்று அதிர்ந்தான் தரணி. திருச்சிக்கு போக போறீங்களா? எப்போ? நாளைக்கே. தரணியின் முகத்தில் இருள் பரவியது. உத்தம் கண்களை திறந்தான். இமைகள் விரிய அங்கும் இங்கும் பார்த்தான். அம்மா. படுக்கையை விட்டு எழுந்து உரக்க குரல் கொடுத்தான். ஜமுனை எங்கே என்பானே. என்ன பதில் சொல்ல போகிறேன்னா? திலகம் பதபதப்பாய் அவன் அருகில் போனாள். என்ன உத்தம், ஜமுனா எங்கம்மா? ஜமுனா இங்கதான் இருக்கா. எங்க? இங்கதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. இந்நேரத்துல எதுக்கு குளிக்கிறா என்றவன் தொடர்ந்து ஹீட் வாட்டர்ல தானே குளிக்க சொன்னேன் என்றான். ஆமா உத்தம். திலகம் தலையாட்டினாள். உத்தம் கைகளை மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். 5 நிமிஷம் சமாளிக்கலாம், 10 நிமிஷம் சமாளிக்கலாம். உத்தமை தொடர்ந்து எப்படி சமாளிக்கிறது? உத்தம கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதாலதான் அந்த பொண்ணு தீபா கோபிச்சுக்கிட்டு ஓடிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திலகத்திற்கு படபடப்பாய் இருந்தது. ஜமுனா குளிச்சுட்டு வந்ததும் நானும் அவளும் ஷாப்பிங் போக போறோம். போங்க. நீயும் எங்க கூட வர்றையாமா? வரல. 2 பேரும் போயிட்டு வாங்க. திலகம் எச்சில் விழுங்கினாள். உத்தமை எப்படி சமாளிப்பது? தீவிரமாய் யோசித்தாள்.
ஜமுனா ரொம்ப நேரமா குளிக்கிறா போல இருக்கே, சீக்கிரமா குளிச்சுட்டு வர சொல்லுமா. சரி. திலகம் வேகமாய் அடுக்கலைக்குள் புகுந்தாள். நங்க, என்னம்மா, பால்ல தூக்க மாத்திரையை போட்டு கொண்டு வா, உத்தமை தூங்க வச்சாதான் தற்போதைக்கு தப்பிக்க முடியும் என்றாள். ஏற்கனவே காய்ச்சி வைத்திருந்த பாலில் தூக்க மாத்திரையை பொடி பண்ணி ஸ்பூனால் நன்றாக கலக்கி ஒரு குவளை நிறைய ஊற்றி திலகத்திடம் கொடுத்தாள் நங்கை. தூக்க மாத்திரை போட்டு கலக்கப்பட்ட பால் குவளையோடு உத்தம் எதிரே வந்து நின்றாள் திலகம். உத்தம், ஜமுனா எங்கேமா? அவ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ முதல்ல இத குடி. பால் குவளையை உத்தமின் கையில் திணித்தாள். வற்புறுத்தி குடிக்க வைத்தாள். பாலை கடகடவென்று குடித்துவிட்டு காலியான குவளையை கீழே வைத்தான். கண்கள் சொருகியது. உத்தம், என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல. உத்தம் தள்ளாடினான். அம்மா, தூக்கமா வருதும்மா, தூங்கு. கையை பிடித்து அழைத்து போய் படுக்கையில் தள்ளினாள். உத்தம் அமைதியாய் உறங்க ஆரம்பித்தான். அம்மா, இன்னைக்கு தூங்க வச்சாச்சு, நாளைக்கு? கவலையாய் கேட்டாள் நங்கை. தெரியல. உதட்டை சுளித்தாள் திலகம். அழுகை முட்டி மோதி சிதறியது. தரணிக்கு முள்படுக்கையில் கிடப்பது போல இருந்தது. உறங்க முடியவில்லை. கண்களை எவ்வளவு இறுக்கமாய் மூடினாலும் உறக்கம் வரவே இல்லை. கண்களுக்குள் தீபா வந்தாள். தலையை ஆட்டி சிரித்தாள். தீபா, நீ எனக்கு வேணும். தீபாவும் தோழிகளும் நாளைக்கு திருச்சிக்கு போவதாக சொன்னது அவனுடைய தலையில் இடி இறங்கியது மாதிரி இருந்தது. தீபா ஊட்டியை விட்டு போய்விட்டாள், அவ்வளவுதான். அவளை நெருங்கவே முடியாது, மறந்துவிட வேண்டியதுதான். உள்ளுக்குள் ஒரு குரல் ஒலித்தது. தீபாவிடம் உள்ளத்தை திறந்து காட்டிவிடு, உன்னை பற்றிய உண்மையை சொல்லிவிடு. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். தீபா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சந்தான பூபதியிடம் தோற்றுப்போனது போல ஆகிவிடுமே. தரணிக்குள் எண்ணங்கள் ஊஞ்சலாடியது. தீபா உத்தமமான பெண், கள்ளம் கபடமில்லாத பெண். சந்தான பூபதியிடம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவளுடைய மனதை காயப்படுத்தலாமா? அது சரியா? அது நியாயமா? அது அடுக்குமா? புரண்டு புரண்டு படுத்தான் தரணி. சுவர்க்கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. நான் தான் தரணி என்று சொன்னால் அந்த அதிர்ச்சியை தீபாவினால் தாங்க முடியுமா? அதற்காக சொல்லாமல் மறைக்கத்தான் முடியுமா? என்ன நடந்தாலும் சரி, தீபாவிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். தீபா என்னை ஏற்றுக்கொள்வாளா? தீபா எனக்கு கிடைக்க வழி ஏதேனும் இருக்கிறதா? விடியல் எப்போது? தீபாவோடுதான் மனது ஒட்டிக்கொண்டு விட்டதே, அதை பிரிக்க முடியுமா? உறங்கவே இல்லை தரணி. விடியும் வரை கொட்ட கொட்ட விழித்திருந்தான். நள்ளிரவு. விடாது செல்போன் சினுங்கியது. சந்தான பூபதி செல்போனை எடுத்தார். ஹலோ. கண்களை கசக்கியபடியே குரல் கொடுத்தார். சம்மந்தி, நாம மோசம் போயிட்டோம். மறுமுனையிலிருந்து கோகுலின் அப்பா கதறினார். என்ன சொல்றீங்க? அதை என் வாயால எப்படி சொல்வ? எதா இருந்தாலும் சொல்லுங்க. கோகுல், என் புள்ள கோகுல். அவருக்கு தொண்டையை அடைத்தது. மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? துள்ளி துடித்து பதறி எழுந்தார். அவர் அலறிய அலறலில் சொர்ணலட்சுமியும் எழுந்து விட்டாள். சுவரில் இருந்த சுவிட்சை அழுத்தி படுக்கையறையின் விளக்கை எரிய விட்டார். கோகுல் செத்துட்டான். சம்மந்தி, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ரிசீவரின் வழியே விம்மினார் கோகுலின் அப்பா. என்ன நடந்தது? கோகுல் வந்த விமானம் இயந்திரத்துல ஏற்பட்ட கோளாறு காரணமா நடுவானத்திலேயே வெடிச்சு சிதறிடுச்சு. அதுல பயணம் பண்ணின ஒருத்தர் கூட உயிர் தப்பல. எரிஞ்சு சாம்பலா உதிர்ந்துட்டாங்களாம். அவரால் பேச முடியவில்லை. திணறலாய் சொல்லி முடித்தார். சந்தான பூபதிக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. தலையை சுற்றியது, கண்களை இருட்டியது. கடைசியில என் பிள்ளையோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியலையே, நான் பாவி ஆயிட்டேனே. சந்தான பூபதி கையில் இருந்த செல்போனை மெத்தை மீது வீசினார். என்னங்க விஷயம்? யாரு போன்ல? நடக்கக்கூடாதது நடந்துட்டுது சொர்ணம். புரியற மாதிரி சொல்லுங்களே. வெளிநாட்டுல இருந்து நம்ம மாப்பிள்ளை கிளம்பி வந்த விமானம் நடுவானத்திலேயே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சாம். என்னது? மடீர் மடீர் என்று முகத்தில் அரைந்து கொண்டாள் சொர்ணலட்சுமி. எல்லோரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எல்லாத்துலயும் மண் விழுந்துடுச்சே. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. என் பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவேன்? சந்தான பூபதியும் வாய்விட்டு அழுதார். அந்த சண்டாளன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்ப தானாவே என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. மனதினுள்ளேயே தரணியை திட்டி தீர்த்தார். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கறேன் என்றானே, நடக்காமலே போக போகுதே. கட்டுக்கட்டா கல்யாண பத்திரிகையை அச்சடிச்சு எல்லோருக்கும் கொடுத்து முடிச்சாச்சே. எல்லோரும் என் பொண்ணை
பரிதாபமா பார்க்கிற நிலைமை ஏற்பட்டுடுச்சே. எதற்கும் கலங்காத அவரது இதயம் கலங்கியது. தூள் தூளாய் நொறுங்கி போயிருந்தது. என்னங்க? கண்ணீரை துடைத்து கொண்டு அவருடைய தோள் மீது கையை வைத்தாள் சொர்ணலட்சுமி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன், நம்ம தீபாவை எல்லோரும் தரித்திரம் பிடிச்ச பொண்ணு, அதனாலதான் தாலி கட்ட இருந்தவனை போட்டு முழுங்கிட்டான்னு கரிச்சு கொட்டுவாங்க. என்னால் அதை தாங்குற சக்தி இல்லை. சொர்ணம், குறிச்ச முகூர்த்தத்துல தீபாவோட கல்யாணம் நடந்தே தீரணும். அது எப்படி நடக்கும்? கல்யாண மாப்பிள்ளை தான் உயிரோடையே இல்லையே. ஒரு தடவை ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திட்டா மீண்டு வரவே முடியாது. தீபா பாவம், அவளோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், மனதை திடப்படுத்திக்கிட்டு வேற மாப்பிள்ளை பாருங்க என்றாள் தழுத்தழுத்து கொண்டே. மாப்பிள்ளை செத்துட்டாருங்கிறத மற்றவங்க கிட்ட வேணா சொல்லாம மறைக்கலாம், ஆனா தீபா கிட்ட சொல்லித்தானே ஆகணும். அவ மனசு உடைஞ்சிடாத அளவுக்கு பக்குவமா சொல்லுங்க. இனி அவ ஊட்டியில இருக்க வேணாம், கிளம்பி வந்துட சொல்லுங்க. சரி, கண்ணீரோடு தலையசைத்தார் சந்தான பூபதி. பொழுது பொளபளவென்று விடிந்திருந்தது. விடியும் வரை உறங்காமல் இருந்ததன் காரணமாக தரணிக்கு கண்கள் திகுதிகுவென்று எரிந்தது. பாத்ரூமினுள் நுழைந்து மிதமான சுடுநீரில் குளித்தான். தன்னிடம் இருப்பதிலேயே அழகான புத்தம் புதிதான பேண்ட்டையும் சட்டையையும் அணிந்து கொண்டான். தீபாவிடம் உண்மையை சொல்லப் போகிறோம் என்பதை நினைக்க நினைக்க படபடப்பாய் இருந்தது. என்னை ஏற்றுக்கொள்வாயா தீபா? நிவேந்தன் என்ற பெயரில் உன்னை ஏமாற்றியதற்கு மன்னிப்பாயா தீபா? நீ எனக்கு வேண்டும், எனக்கென வேண்டும். நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் தீபா. நீ என்னுடைய காதலை புரிந்து கொண்டால் போதும். உன்னை காலம் முழுக்க கண்கலங்காமல் நான் காப்பாற்றுவேன். உன் டேடியின் சொத்தோ பங்களாவோ எதுவுமே வேண்டாம். ஆளுயர கண்ணாடியில் தனது தோற்றத்தை பார்த்தான். தலையை படிய வாரிக்கொண்டான். அணிந்திருந்த கருநீல நிற பேண்ட்டும் ஆரஞ்சிலும் வெள்ளையிலும் கோடு போட்ட முழுக்கை சட்டையும் கம்பீரத்தை கூட்டியது. தீபா, உனக்கு என்ன பிடிக்குமா? தீபா, உள்ளுக்குள் குயில் கூவியது. பட்டாம்பூச்சிகள் படபடவென்று பறப்பதைப் போல இருந்தது. தீபாவை எங்கேனும் வெளியே கூட்டி போய்த்தான் சொல்ல வேண்டும். இங்கே வைத்து சொல்ல முடியாது. எங்கே கூட்டி போகலாம்? தொட்டபெட்டாவுக்கு கூட்டி போகலாமா? காதலை சொல்வதற்கு பொருத்தமான இடம் அதுதான். அங்கேயே கூட்டி போய்விடலாம். ஐ லவ் யூ தீபா என்று வெறும் வாயினால் மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை ரோஜா பூவும் கொடுத்து சொல்லலாமா? தரணி தானாக பேசிக்கொண்டான். தோள்களை குலுக்கியபடி அறையை விட்டு வெளியே வந்தான். டாடி! தீபா அலறிய அலறலில் மிதிலாவும் ரேகாவும் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். தீபா, ஏன் கத்தின? தீபாவின் தோளை தொட்டு உலுக்கினார்கள். சின்னம்மா, பெரியய்யாவுக்கு ஒண்ணுமில்லையே? தவிப்பாய் கேட்டான் சென்னியப்பன். தீபாவின் கையிலிருந்த செல்போன் நழுவி கீழே விழுந்தது. உதிர்ந்துவிடும் பூங்கொத்து போல அப்படியே மாடிப்படியோரமாய் சரிந்து அமர்ந்தாள். பேச முடியாமல் கேவினாள். அவள் இதுபோல அழுது யாருமே பார்த்தது கிடையாது. அதற்குள் தரணியும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து விட்டான். தீபா, ஏன் அலறீங்க? நிவேந்தன், சொல்லுங்க தீபா, என்ன பிரச்சனை? ஆர்வமும் பரபரப்புமாய் கேட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த கோகுல் செத்து போயிட்டாராம். தீபா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முந்திதான் இந்தியாவுக்கு வரதா இருந்தார். திடீர்னு அவரோட கம்பெனியில லீவு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்தியாவுக்கு உடனே கிளம்பி இருக்கார். இந்த விஷயத்த கோகுல் உன்கிட்ட தெரியப்படுத்தவே இல்லையா என்றாள் மிதிலா. என் முன்னாடி சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்து நிக்கணுங்கிற ஆசையில எங்க டேடி கிட்ட மட்டும்தான் தான் இந்தியாவுக்கு கிளம்பி வர்ற விஷயத்த சொல்லி இருக்கார். தீபா மூக்கை உறிஞ்சினாள். கோகுல் வந்த விமானம் நடுவானத்திலேயே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சாம். கண் நிறைய கனவுகளோட வந்த கோகுல் கரிக்கட்டையா ஆயிட்டாராம். தீபா இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். உடனே கிளம்பி திருச்சிக்கு வந்து சேருன்னு சொல்றாரு டாடி. தீபா கீழே விழுந்து புரண்டாள். தீபா, அழாதீங்க ப்ளீஸ். எப்படி நிவேந்தன் அழாம இருக்க முடியும்? செத்துப்போன கோகுலோட முகத்தை பார்க்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சே. முகத்தில் அரைந்து கொண்டாள். கோகுல் செத்துட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் இதைத்தானே எதிர்பார்த்தேன். தரணிக்குள் உற்சாகம் குபுகுபுத்தது. தீபா எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நடந்து விட்டதோ? மிதிலா ரேகா 2 பேரும் ஊருக்கு போறதுக்கு ரெடியா? துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டியில அடுக்கி வைங்க. நானும் தீபாவும் வெளியில போயிட்டு வந்துடுறோம் என்றான் தரணி. தீபாவை கூட்டிக்கிட்டு எங்கே போக போறீங்க? இங்க இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேன்னு தான்
வெளியில கூட்டி போறேன் என்றான் அக்கறையுள்ளவன் போல. தீபா, நிவேந்தனோட வெளியில போயிட்டு வா. நீ வர்றதுக்குள்ள நானும் ரேகாவும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறோம். அருகில் வந்து அமர்ந்து தீபாவின் கண்களை துடைத்து விட்டாள் மிதிலா. வாங்க, நாம போகலாம். நான் வரல. ப்ளீஸ் தீபா, நிவேந்தன் தம்பியோட வெளியில போயிட்டு தான் வாங்கலேன் சின்னம்மா என்றான் சென்னியப்பன். தீபா, நீங்க என் கூட வெளியில வர்றீங்க. வரல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். உங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாய். தீபா அரைமனதோடு எழுந்தாள். வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஏறினான் தரணி. முகத்தில் புன்னகை துளி கூட இல்லாமல் பின்னிருக்கையில் பரவினாள் தீபா. காரை உற்சாகத்துடன் கிளப்பினான் தரணி. எங்கே போகிறீங்க என்றான் மெல்லிய குரலில். தொட்டபெட்டா. கார் வேகம் பிடித்தது. தொட்டபெட்டாவுக்கு போகிற மலைப்பாதையின் ஓரமாய் காரை நிறுத்தினான் தரணி. பாதையின் 2 பக்கமும் உயரமான மரங்கள் கம்பீரமாய் நின்றிருந்தன. ஒரு பாறை திட்டில் தன் குட்டிகளுடன் உட்கார்ந்திருந்த குரங்கு காரின் இரைச்சலை கேட்டதும் குட்டிகளை கூட்டிக் கொண்டு முன்னால் ஓடி வந்தது. இறங்குங்க தீபா. தீபா கீழே இறங்கினாள். தரையோடு தரையாய் சாய்ந்து கிடந்த மரத்தின் கிளைகளில் அமர்ந்திருந்த பறவைகள் குபீரென்று பறந்தன. தொட்டபெட்டாவுக்கு போறோம்னு தானே சொன்னீங்க, ஆனா இங்கேயே காரை நிறுத்திட்டீங்களே. புரியாமல் பார்த்தாள் தீபா. உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் தீபா. என்கிட்டயா? அதுக்காகத்தான் இந்த அமைதியான இடத்துக்கு கூட்டி வந்தேன். என்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அதோ அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கலாமா? தீபாவிற்கு குழப்பமாக இருந்தது. அமைதியாய் அவன் பின்னால் நடந்தாள். குட்டையாய் அடர்ந்து படர்ந்த கிளைகளை விருத்தி இருந்த ஒரு பூமரத்தின் கீழே போய் இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவே பேச முடியாம போயிடும் தீபா. பேசுங்க நிவேந்தன். நான் இப்ப சொல்ல போற உண்மைகளை கேட்ட பிறகு கோபப்படக்கூடாது, என்னை வெறுத்துடக்கூடாது. முதல்ல சொல்லுங்க நிவேந்தன். இனி என்ன நீங்க நிவேந்தன்னு கூப்பிடாதீங்க தீபா. ஏன்? என் பேரு நிவேந்தன் இல்லை. என்ன சொல்றீங்க? உங்களை ஏமாத்தினதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் தரணி. தரணி கரகரப்பான குரலில் சொல்ல தீபா திக்கென்று அதிர்ந்தாள். உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. இருவரும் அமர்ந்திருந்த பூமரத்திற்கு சற்று தள்ளி ஒரு புதர். அதனுள் தான் பதுங்கி இருந்தான் கோடியப்பன். ஊட்டியை விட்டு வெளியேறுவதற்கான வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான். தன்னை ஊட்டி போலீஸ் தேடுவதை பற்றியும் தான் பதுங்கி இருப்பதை பற்றியும் தன்னுடைய ஆட்களுக்கு செல்போன் மூலமாய் தெரியப்படுத்தி இருந்தான். போலீஸ் ரொம்ப தீவிரமாய் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஊட்டிக்கு வந்து நாங்கள் உங்களை கூட்டி வந்தோம்னு வைங்க, ஒரு செக் போஸ்ட்ல மண்ணை தூவினாலும் இன்னொரு செக் போஸ்ட்ல கண்டிப்பா மாட்டிக்குவோம்னு என்றார்கள் அவனுடைய ஆட்கள். எத்தனை நாளுக்குடா நான் முள்காட்டிலேயே கிடக்கிறது? வேற வழியே இல்லை. என் கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டா உயிரே போயிடுமே. கொஞ்ச நாளைக்கு இலைத்தலைகளை தின்னுக்கிட்டாச்சும் காட்டிலேயே கிடங்கண்ண. சி, வேங்கடா போன. எல்லாம் என் நேரம். கோடியப்பனின் கோபமெல்லாம் தரணி மீதுதான் இருந்தது. 2 நாட்களாய் ஒழுங்காய் சாப்பிடாமல் பூச்சிக்கடிக்கு மத்தியில் இலைகளின் மீது படுத்திருந்ததன் காரணமாய் அவனுடைய கோபம் பல மடங்கு கூடியிருந்தது. நான் போலீஸ்ல சிக்கினாலும் சரி, என்னோட உயிரையே விட்டாலும் சரி, உன்னை தீர்த்துக்கடாம விடமாட்டேன். டேய் தரணி, எங்கடா இருக்க? எப்படா என் கண்ணுல சிக்குவ? மிருகத்தின் வெறியோடு காத்திருந்தவனின் காதில் ஒரு கார் வந்து நிற்கிற சப்தம் வந்து விழுந்ததும் விசுக்கென எழுந்து விட்டான். காரில் வந்திருப்பது யார்? போலீஸாயிருக்குமோ? பயம் பந்தய குதிரையாய் ஓடியது. குப்பென்று வியர்க்க புதராய் பதுங்கியபடியே முள் செடியை விளக்கிக் கொண்டு உற்று பார்த்தான். காரின் கதவு திறக்கப்பட்டது. முதலில் தரணியும் அடுத்ததாய் தீபாவும் இறங்க உற்று பார்த்தான். தன் கண்களையே அவனாலேயே நம்ப முடியவில்லை. கண்களை விரிய விட்டான். தரணி கூட வருவது யாரு? அவன் காதலியாயிருக்குமோ? கோடியப்பனுக்கு சந்தான பூபதியைத்தான் தெரியும், தீபாவை தெரியாது. அதனால்தான் தீபாவை தரணியின் காதலி என்று நினைத்து விட்டான். தேடித்திருந்த போதெல்லாம் ஓடி ஒளிந்தவன் இப்போது நான் தேடி அலையாமல் இருக்கும்போது வழிய வந்து நிற்கிறானே. இந்த தடவை விடமாட்டேன், ஏமாற மாட்டேன். கோடியப்பனின் முகத்தில் குரூர புன்னகை பூத்தது. புதரிடுக்கில் இலைத்தலைகளால் மூடி வைத்திருந்த தனது ஏர்பேக்கை எடுத்தான். ஜிப்பை திறந்தான். பிஸ்டலை வெளியே எடுத்தான். கோடியப்பனும் பசியோடு இருந்தான். அவனுடைய பிஸ்டலும் பசியோடுதான் இருந்தது. ஜமுனா எங்கேமா? படுக்கையை விட்டு எழுந்தும் ஒவ்வொரு அறையாய் ஓடிப்போய் தேடினான் உத்தம். ஜமுனா தோட்டத்தில் இருக்காக, நீ முதல்ல இந்த பாலக்குடி,
தூக்க மாத்திரை போட்டு கலக்கி வைத்திருந்த பால் குவளையை நீட்டினாள் திலகம். எனக்கொன்னும் வேணாம். உத்தம் விருட்டென்று தோட்டத்திற்கு ஓடினான். ஜமுனா, ஜமுனா, திருதிருவென்று விழித்தபடியே பின்னாலேயே ஓடி வந்தாள் திலகம். ஜமுனா தோட்டத்துல இருக்கான்னு பொய்தான்னு சொன்னேன். அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஜமுனா எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும். உத்தம் சொன்னா கேளு. அவளை தொந்தரவு பண்ணாத. அவ வர்றப்ப வரட்டும். நான் இப்பவே போய் அவளை கூட்டி வரேன். டேய் வேணாம், திலகம் கெஞ்சினாள். வேணும், எனக்கு ஜமுனா வேணும். தோட்டத்திலிருந்து பங்களாவினுள் ஓடினான். தனது அறையில் இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு போர்ட்டிகோவிற்கு வந்தான். திலகத்திற்கு படபடப்பாக இருந்தது. உத்தம், இந்த பாலை குடிச்சிட்டு போப்பா, நீயே குடி. உத்தம் தடுப்பது மாதிரி குறுக்கே வந்து நின்றாள் திலகம். வழிய விடுமா, உரக்க கத்தினான். காரினுள் ஏறி அமர்ந்து காரை கிளப்பினான். திலகத்திற்கு வியர்த்து போனது. தீபாவும் தோழிகளும் தங்கியிருந்த பங்களாவிற்கு எதிரே காரை நிறுத்திவிட்டு வேகமாய் கீழே இறங்கினான் உத்தம். ஜமுனா, ஜமுனா கூப்பிட்டபடியே பங்களாவை நோக்கி நடந்தான். அந்த பைத்தியக்காரன் நம்ம சின்னம்மாவை தேடி மறுபடியும் வந்திருக்காமா? சென்னியப்பன் மூச்சிறைக்க ஓடிப்போய் ரேகாவிடமும் மிதிலாவிடமும் கூறினான். இருவரும் மாடி அறையை விட்டு கீழே இறங்கி ஹாலுக்கு வந்தார்கள். ஜமுனா, நான் உத்தம் வந்திருக்கேன். பங்களாவின் நிலைக்கதவு திறந்தே இருக்க விறுவிறுவென்று ஹாலின் நடுவில் வந்து நின்றான் உத்தம். ஜமுனா இல்லையே. உதட்டை பிதுக்கினாள் மிதிலா. பொய். நாங்க எதுக்கு பொய் சொல்லணும்? ஜமுனா போயிட்டா. 1/2 மணி நேரமாகுது. நம்ப மாட்டேன். உங்களோட தொல்லைக்கு பயந்து ஊரை விட்டே போயிட்டா. என் ஜமுனா அப்படிப்பட்டவ இல்ல. வேணும்னா வீடு முழுக்க தேடி பார்த்துக்குங்க என்றாள் ரேகா. உத்தம் அமைதியாய் இருவரையும் பார்த்தான். போய் தேடி பாருங்க என்றார்கள் இருவரும் ஒரே குரலில். ஓடிப்போய் ஒவ்வொரு அறையாய் தேடினான். ஜமுனா இல்லதானே? கேலியாய் கேட்டாள் மிதிலா. எங்கே போயிருக்கா? யாருக்கு தெரியும்? உங்க மேல இருந்த கோபத்துல காரை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டா. எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. முகத்தை அப்பாவியாய் வைத்து கொண்டாள் ரேகா. இடுப்பில் கையை வைத்து கொண்டு இருவரையும் முறைத்து பார்த்தான். எங்களை எதுக்கு முறைக்கிறீங்க? போய் ஜமுனாவை தேடுங்க. இருவரும் கிண்டலாய் சொல்ல, தேடத்தான் போறேன். அங்கிருந்து வெளியேறினான் உத்தம். இவனை நினைச்சு அலறதா சிரிக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி என்றாள் மிதிலா. கோகுல்தான் செத்துட்டாருல்ல, பேசாம தீபா இவனையே கட்டிக்கலாம்டி என்றாள் ரேகா. நான் நினைச்ச, நீ சொல்லிட்ட. தீபா திருச்சிக்கு போனாலும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துட போறான். அவன்கிட்டே இருந்து தப்பிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முடியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் இவன் குணமாயிடுவானா? குணமாகறானோ இல்லையோ, தீபா அப்புறம் ஜமுனாங்கிற பேரோட அவனோடைய குடும்பம் பண்ண வேண்டியதுதான். இருவரும் பேசியபடியே மாடி அறைக்கு வந்தார்கள். தங்கள் உடைமைகளை அள்ளி சூட்கேஸில் திணிக்கத் தொடங்கினார்கள். தீபா திகிலாய் தரணியை பார்த்தாள். நீங்க தான் தரணியா? ஆமா, நான் தான் தரணி என்றவன் குரலை தாழ்த்தி, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. உங்க டாடி சொன்னது மாதிரி நான் மோசமானவன் கிடையாது. என்னோட படிப்புக்கு ஏத்த வேலையை வாங்கி தர சொல்லி ஒன்று விட்ட மாமா முறையில் உள்ள உங்க டாடியை தேடி நான் வந்தேன். உங்க டாடி நினைச்சிருந்தா அன்னைக்கே என்னோட திறமைக்கும் படிப்புக்கும் ஏத்த வேலையை வாங்கி தந்திருக்க முடியும். ஆனா அதை அவர் பண்ணல. என்னோட படிப்பை மதிக்காம பலத்தை தான் மதிச்சார். வாட்டசாட்டமா இருந்த என்ன தன்னோட பாதுகாப்புக்காக அடியாளா பயன்படுத்திக்கிட்டார். நடந்ததை விவரித்தான் தரணி. இமைக்காமல் அவனையே பார்த்தாள் தீபா. என் குடும்பத்தோட வறுமையை விரட்ட பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் உங்க டாடி கிட்ட விசுவாசமுள்ள நாயாயிருந்த. நாள் ஆக ஆக அவர் என்னை தப்பான வழியில பயன்படுத்திக்க தொடங்கிட்டார். அவரை எதிர்த்த தொழிற்சங்க தலைவரை பழிவாங்க என்னை ஏவினார். நானும் அந்த ஆளை ஓட ஓட விரட்டி நடுரோட்ல வச்சு வெட்டினேன். உங்க டேடியால தான் நான் ஜெயிலுக்கும் போனேன். அங்க போன பிறகுதான் என்னோட புத்தி தெளிஞ்சுது. உங்க டேடியோட சுயரூபமும் தெரிஞ்சுது. ஜெயில இருந்த என்ன ஒரு தடவை கூட அவர் வந்து பார்க்கல. அவர்தான் தொழிற்சங்க தலைவரை வெட்ட சொன்னாருன்னு நான் கடைசி வரை காட்டி கொடுக்கல. வெட்டுப்பட்ட தொழிற்சங்க தலைவர் சாகாம பொழைச்சுக்கிட்டார். அதனால குறைந்தபட்ச தண்டனை தான் எனக்கு கிடைச்சது. விடுதலாகி வெளியில வந்ததும் உங்க டேடிய பழிவாங்க தொடச்சேன். உங்களை எனக்கு கட்டி வச்சு மருமகனா ஏத்துக்க சொன்னேன். உங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயமான விஷயத்த சொல்லி என்ன கேவலமா பேசினார் உங்க டேடி. பிறகுதான் நான் அவர்கிட்ட சவால் விட்டேன். மூச்சு வாங்கினான். என்னை தீர்த்து கட்ட கோடியப்பங்கிற கூலிப்படை தலைவனை ஏற்பாடு பண்ணினார் உங்க டேடி. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு மேட்டுப்பாளையம் வந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வினோத் கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம்னு நினைச்சேன். என் போதாத நேரம் அவன் உயிரோட இல்லைங்கிறது தான் எனக்கு மேட்டுப்பாளையம் வந்த பின்னாலதான் தெரிஞ்சது.
கையில ஒத்த ரூபா கூட இல்லாம ஊட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் யதார்த்தமா உங்களை சந்திச்சேன். உங்க கூட நெருங்கி பழகி உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் என்ன நிவேந்தங்கிற பேர்ல அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். பழகுன கொஞ்ச நாள்லயே என்னையும் அறியாம என் மனசுல உங்களை நினைச்சிட்டேன். இப்ப என் மனசுல பஞ்சம் இல்ல, காதல் தான் இருக்கு. நிவேந்தன் திணறலாய் உச்சரித்தாள் தீபா. தரணின்னு கூப்பிடுங்க. மாட்டேன். என்னை பொறுத்தவரை நீங்க நிவேந்தன். ப்ளீஸ் தீபா, என்னை என் காதலை புரிஞ்சுக்கங்க. காதலா? காதலே தான். நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க டேடியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் இதை சொல்லல. நீங்க சரின்னு சொன்னா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கட்டின சேலையோட உங்களை நான் ஏத்துக்கிறேன். என்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உங்களை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன். தழுதழுத்தான் தரணி. இத்தனை நாளும் என் கூடவே இருந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. கூடவே இருந்தேன், ஏமாத்தினேன், உண்மைதான். ஆனா என்னைக்காச்சும் எப்பவாச்சும் உங்ககிட்ட வரம்பு மீறி பேசியிருக்கேனா, நடந்திருக்கேனா? சொல்லுங்க தீபா. தீபாவால் பேச முடியவில்லை. தரணியை பார்த்த நாள் முதலாய் தினமும் நடந்த அனைத்தும் காட்சிகளாய் ஓடியது. உங்களோட கழுத்துல தாலி கட்ட வேண்டிய கோகுல் விமான விபத்துல செத்து போனது கூட எனக்காகத்தான். நீங்க எனக்கு கிடைக்கணும்னு தான். உங்களை என்னால ஒரு கண்ணியமான நண்பராத்தான் பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரை நீங்க நிவேந்தனாவே இருந்துடுங்க. தீபா, என்னால உங்க காதலை ஏத்துக்க முடியாது. தீபா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுங்க. தீபா கண்ணீரோடு 2 கைகளையும் குவித்தாள். அதே நேரம் புதருக்குள் இருந்த கோடியப்பன் பிஸ்டலை உயர்த்தினான். தரணியை நோக்கி குறிபார்த்தான். தொட்டபெட்டாவை நோக்கி காரை செலுத்திக் கொண்டிருந்த உத்தம் ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தீபாவின் இளஞ்சிவப்பு வண்ண காரை பார்த்து விட்டான். இது ஜமுனாவின் காராயிற்றே. ஜமுனா எதற்கு இங்கு வந்தாள்? யாரோடு வந்தாள்? தனது காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். ஜமுனா ஜமுனா என்று இதயம் கூச்சலிட கண்களை அலைப்பாய விட்டான். சாலையை ஒட்டி இருந்த சரிவில் மரக்கூட்டங்களுக்கு மத்தியில் மெல்ல நடந்தான். ஒரு பூ மரத்திற்கு கீழே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தரணியும் தீபாவும் கண்ணில் பட்டார்கள். தீபா ப்ளீஸ். தரணி ஏக்கமாய் அவளை பார்த்தான். நிவேந்தன் வேணாம், என்னை விட்டுருங்க, மறந்துடுங்க. அது முடியாது, மறந்துதான் ஆகணும். நான் செத்தாதான் அது முடியும், உருகினான் தரணி. நிவேந்தன் செத்தரட்டுமா? உங்களை நான் மறக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். என்னோட காதல் சுத்தமானது தீபா. நிவேந்தன், என்னோட இதயம் எப்பவும் உங்களைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க கூட பழக ஆரம்பிச்ச நாள் முதலா எனக்கு தூக்கமே போச்சு. என்னை எதுக்காக ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க? நான் பணக்காரன் இல்லைங்கிறதாலயா? நிவேந்தன், என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்லுங்க. உங்களுக்காக நான் என்னை மாத்திக்கிறேன். தரணியின் கண்கள் கலங்கியது. காதல் வழிந்தது. கோடியப்பன் தரணியின் நெஞ்சுக்கு நேரே குறிப்பார்த்தான். பிஸ்டலின் ட்ரிக்கரில் விரலை வைத்து அழுத்தினான். லைன்சர் பொருத்தப்பட்டிருந்த அந்த பிஸ்டலில் இருந்த தோட்டா சீறிக்கொண்டு பாய, ஜமுனா உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா ஜமுனா என் கூட என்றவாறே குறுக்கே வந்து விட்டான் உத்தம். தோட்டா உத்தமின் நெஞ்சில் பாய்ந்தது. ஜமுனா அலறியபடியே உத்தம் சரிந்தான். ரத்தம் குபுகுபுவென்று வழிந்தது. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? எதற்காக குறுக்கே பாய்ந்தான்? கோடியப்பன் தன் குறி தப்பிவிட்டதை எண்ணி வெறியோடு வெளியே வந்தான். ஜமுனா தீபாவின் காலடியில் பொத்தென்று விழுந்தான் உத்தம். உத்தம், நீங்க எங்கே வந்தீங்க? முதல் தடவையாய் அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தாள் தீபா. உன்னை தேடித்தான் ஜமுனா. உத்தமின் தலை சாய்ந்தது. என்ன நடக்கிறது இங்கே? தீபாவின் விழிகளில் மிரட்சி படர்ந்தது. தரணியின் கையை இறுக்கமாய் பற்றினாள். டேய், குறி தப்பினாலும் விடமாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். கோடியப்பன் புதரை விட்டு வெளியே வந்து பிஸ்டலை உயர்த்தினான். பார்த்தியா தீபா இவன? இவன்தான் கோடியப்பன். உங்க டேடி என்னை தீர்த்து கட்டுறதுக்காக அனுப்பின கூலிப்படை தலைவன் இவன்தான். என்னை ஒழிக்கிறதுக்காகத்தான் துரத்திக்கிட்டே இருக்கா. குறி தப்பி உத்தம் பலி ஆயிட்டார். தரணி வாய்விட்டு கத்தினாள். தீபா, நீங்க என்னை ஏத்துக்கலன்னா செத்துடுவேன் சொன்னேன்ல. இப்ப நிஜமாவே சாக போறேன் பாருங்க. தரணி கோடியப்பனை பார்த்து கையை அசைத்தான். சீக்கிரம் சுடுடா. வேணாம் தரணி, சுடுடா. கோடியப்பன் பிஸ்டலின் ட்ரிக்கரில் விரலை அழுத்த தீபா தரணியை தன் பக்கமாய் இழுத்தாள். அவனை இறுக்கமாய் கட்டிக்கொண்டு சரிவில் உருண்டாள். நீங்க சாகக்கூடாது தரணி. தீபா, ஐ லவ் யூ தரணி, ஐ லவ் யூ. 2வது முறையும் குறித்தவர கோடியப்பன் மறுபடியும் ட்ரிக்கரை அழுத்தினான். சரிவில் தரணியும் தீபாவும் உருண்டார்கள்.
3வது முறையும் குறி தவறியது. சத்தியமா எங்க டாடி என்னை இந்த உலகமே திரண்டு வந்து எதிர்த்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. தரணிக்கு கண்கள் கலங்கியது. தேங்க்யூ தீபா, அவன் சுட்டாலும் நாம சாக மாட்டோம். நம்ம காதல் ஜெயிக்கும் தரணி. 4வது முறையாய் பிஸ்டலின் ட்ரிக்கரில் விரலை வைத்து அழுத்தினான் கோடியப்பன். இப்போது அவன் தீபாவை குறிபார்த்தான். ஆனால் தோட்டா வெளிப்படவில்லை. பிஸ்டலில் தோட்டா இல்லை. 3 தோட்டாக்கள் தான் இருந்திருக்கிறது. ச்சே! பிஸ்டலை வெறுப்பாய் கீழே எறிந்தான் கோடியப்பன். அப்போது தோள் மீது அழுத்தமாய் ஒரு கை விழுந்தது. திரும்பினான். திக்கென்று அதிர்ந்தான். 2 போலீஸ்காரர்கள் விறகு பொறுக்குபவர்கள் போல மாறுவேடத்தில் அந்த பகுதியில் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் போலும். உத்தமின் அலறல் சப்தம் கேட்டு சந்தேகத்தோடு வந்திருக்கிறார்கள். இதோ கோடியப்பனை கையோடு அமுக்கி விட்டார்கள். கோடியப்பன் திமிரினான். வாடா ஸ்டேஷனுக்கு. கோடியப்பனை போலீசார் இழுத்துக்கொண்டு நகர தீபாவும் தரணியும் உத்தம் இறந்து கிடந்த இடத்திற்கு வந்தார்கள். உத்தமின் காலை தொட்டு கும்பிட்டார்கள். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் ததும்பி வழிந்தது. இக்கதையின் மூலம் நாம் என்ன கருதுகிறோம் என்றால், யாருக்கு யாரென்று தெய்வம்தான் முடிவு செய்ய வேண்டும். கதை முற்றும்.